என்னை படைத்தவனே, என்னை வளர்த்தவனே, என்னை படைத்தவனே, என்னை வளர்த்தவனே, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவனே, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவனே, இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வனே, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வனே. நீங்களும் நானும் வணங்கும் தெய்வம் ஒரு கல் அல்ல, ஒரு மரம் அல்ல, அடித்தாலும் கேட்காத ஒரு சிலையும் அல்ல, ஒரு சிற்பமும் அல்ல. நீங்களும் நானும் வணங்கும் தெய்வம் வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோமே. மனிதனுடைய குடியிருப்புக்காக இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்று ஆண்டவர் நமக்கு வேதாகமத்திலிருந்து வசனங்கள் மூலமாய் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று. தெய்வம் இந்த பூமியை படைக்காமல் இருந்திருப்பார் என்றால் உண்பதற்கு உணவும் இல்லை, உடுத்துவதற்கு இந்த ஆடையும் இல்லை, இந்த பூமியின் மேல் வீட்டை கட்டி வீட்டிற்குள் வாழ்வதற்கு வீடும் இல்லை. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு மகனே என்ற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே கொடுத்து நாம் சுகமாய் இருப்பதற்காக, நாம் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்காக, நாம் நிம்மதியாக இந்த பூமியில் வாழ்வதற்காக கர்த்தர் முதலாவது நாளிலே வெளிச்சத்தை உண்டாக்கினார், இரண்டாம் நாளிலே ஆகாய விரிவை உண்டாக்கினார், மூன்றாம் நாளிலே மரஞ்செடி கொடிகளை படைத்தார், நான்காம் நாளிலே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கினார், ஐந்தாம் நாளிலே மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் படைத்தார், ஏழாம் நாளிலே மனிதர்களையும் மிருகங்களையும் படைத்து, ஆறாவது நாளிலே மனிதர்களையும் மிருகங்களையும் படைத்து, ஏழாவது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ளும்படி இந்த நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து அவரை வணங்க வைத்த தேவனுக்கு நீங்களும் நானும் நன்றி சொல்லக்கூடாதா? முதலாம் நாளிலே வெளிச்சத்தை இறைவன் படைக்காமல் இருந்திருப்பார் என்றால், ஆறாவது நாளிலே படைக்கப்பட்ட மக்களாகிய நீங்களும் நானும் அந்த இருளிலே ஒருவருக்கு ஒருவர் மோதி நாம் மரித்து செத்து போயிருந்திருப்போம். இந்த உலகத்தை நம்மால் பார்த்து இருக்க முடியாது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இரண்டாம் நாளிலே ஆகாய விரிவை படைக்காமல் இருந்திருப்பார் என்றால், அந்த வானத்தை படைக்காமல் இருந்திருப்பார் என்றால், அந்த ஆகாய விரிவு வானத்திலிருந்து மழை வந்திருக்காது. அந்த மழை வராமல் போயிருந்திருக்குமே என்றால் குடிப்பதற்கு உங்களுக்கு எனக்கும் தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாமல் உங்களால் என்னால் வாழ முடியுமா? முடியாது. தண்ணீரை குடித்து ஜீவனை காத்துக்கொள்ள, உயிர் வாழ ஆண்டவர் மழையின் மூலமாய் உங்களுக்கு எனக்கும் குடிக்க தண்ணீர் கொடுத்தாரு. அவர்தான் உயிருள்ள தெய்வம். ஆகவே தண்ணீரை தெய்வம் என்று நாம் சொல்லக்கூடாது. மூன்றாவது நாளிலே மரஞ்செடி கொடிகளை படைத்த தெய்வம். இந்த பூமி இல்லை என்றால் இந்த பூமியிலே மண் இல்லை, மண் இல்லை என்றால் இந்த பூமியிலே விதை இல்லை, அந்த விதை இல்லை என்றால் இந்த பூமியிலே செடி இல்லை, செடி இல்லை என்றால் மரம் இல்லை, மரம் இல்லை என்றால் கிளை இல்லை, கிளை இல்லை என்றால் இலை இல்லை, இலை இல்லை என்றால் பூ இல்லை, பூ இல்லை என்றால் காய் இல்லை, காய் இல்லை என்றால் பழம் இல்லை. அந்த பழத்தை நீங்களும் நானும் சாப்பிடாமல் போவோமே என்றால் பல வியாதிகள் நம்மை தாக்கி நாம் செத்து போவோம்.
ருசி ருசியாய் உண்பதற்கு பலாப்பழத்தை உருவாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருக்கிறாயா? மாங்காய் பழத்தை உருவாக்கி உண்பதற்காக கொடுத்த தேவாதி உயிருள்ள தேவனுக்கு நீ ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருக்கிறாயா? ஆப்பிள் பழம் என்ன, ஆரஞ்சு பழம் என்ன, வாழைப்பழம் என்ன, சீத்தாப்பழம் என்ன, விதவிதமான பழங்கள் எக்ஸட்ரா 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 சொல்லிக்கொண்டே போகலாம். விதவிதமான பழங்களை கர்த்தர் நம்முடைய நாவிற்கு சுவை தரக்கூடிய அளவில் அந்த பழங்களை படைத்து, அதுவும் ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு ருசி. அது ஒரு மனுஷனால் உருவாக்க முடியுமா? அந்த பழத்தை நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சனா, தேவன் அதை வெளியே செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வேலை என்ன, என்னுடைய வேலை என்ன? தோட்டத்தை பழுது பார்த்து கிளைகளை எல்லாம் எடுத்துவிட்டு மண்ணை பதப்படுத்தி ஏர் ஊட்டி உழுது விதையை அந்த மண்ணில் போட வேண்டும், நீர் பாய்க்க வேண்டும். அவ்வளவுதான் உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை. ஆனால் அதை விளை செய்கிறவர் கர்த்தர் என்பதை நீங்கள் நான் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. விக்கிரகங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, பலவிதமான சித்திரை படங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு விக்கிரகத்தால் வெளிச்சத்தை உருவாக்க முடியுமா? ஒரு விக்கிரக கல்லாலேயோ இல்லை மண்ணாலேயோ இல்லை மட்டையாலேயோ இல்லை கட்டையாலேயோ செய்து வைக்கப்பட்ட ஒரு சின்ன பொம்மையினால் ஆகை விரிவு உருவாக்க முடியுமா? மரச்செடி கொடிகளெல்லாம் படைக்க முடியுமா? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களெல்லாம் உருவாக்க முடியுமா? யோசித்து பார்ப்பதற்கு நம்முடைய சிந்தை யோசனை எங்கே? சிந்தித்து பார்ப்பதற்கு நம்முடைய சிந்தனைகள் எங்கே? அது உண்மையா பொய்யா என்று நினைத்து பார்ப்பதற்கு நம்முடைய நினைவுகள் எங்கே? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இதோ இந்த மத்தியான வேளையிலே உங்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பின் நற்செய்தி. கண்ணு ரொம்ப நம்ச்சில் எடுக்குது, கண்ணு ரொம்ப அரிப்பாக இருக்குது, கண்ணை தேய்ச்சிக்கிடுறேன், தேய்ச்சி கண்ணு சகப்பு கலரில் ஆகி கண்ணிலேருந்து தண்ணி ஒழுகினே இருக்குது, மருத்துவர்கிட்ட போனால் கூட சரியாகல அப்படின்னு நினைக்கிறியா? இளநீர் குடித்தா போதும், உன் கண்ணுக்கு குளிர்ச்சி வரும். அரிக்கிற சிரிக்கிற பருப்புக்கிற நீ சாப்பிட்டு பாரு, உன் கண் பார்வை நல்லா தெரியும், உன் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம கண் பார்வை நல்லா தெரியணும், நம்ம கண்ணுக்கு சுகமாக இருக்கணுன்றதுக்காக விதவிதமான கீரை வகைகளை படைச்சிருக்கிறாரு. அதே போல் கற்பூர வள்ளி வாழைப்பழம்னு இருக்குல்ல, அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா நம்ம கண்ணில் இருக்கிற வியாதியெல்லாம் போயிடுமா? இதை ஒரு விக்கிரகத்தால் படைக்க முடியுமா? ஒரு விக்கிரக பொம்மையால் இந்த மரச்செடி கொடிகளெல்லாம் படைக்க முடியுமா, உண்டாக்க முடியுமா? இதை படைத்தவர் உயிருள்ள தெய்வம். நீங்களும் நானும் அவரை பார்க்க முடியாது. நாம் எல்லோரும் பாவிகள், அக்கிரம சிந்தை அநியாய சிந்தை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் நீங்களும் நானும். அந்த தேவாதி தேவனை, அந்த பரிசுத்தமான தெய்வத்தை உங்களால் என்னால் பார்க்க முடியாது. கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நண்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இந்த பூமி ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாருங்க. எப்படி ஆசீர்வச்சிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு கோதுமை போட்டிங்கன்னாக்கா அதில் ஒரு 200-300 கோதுமை ஒரே செடியில், ஒரே ஒரு கடலை கொட்டையாக தான் இந்த மண்ணில் போடுறீங்க, அதில் ஒரு 200-300 கடலை கொட்டிங்க செடியோடு வருகுது. ஒரே ஒரு கேழ்வரகு தான் போடுறீங்க, அந்த கதிரில் ஒரு ஆயிரக்கணக்கான கேழ்வரகுங்க. ஒரே ஒரு நெல் தான் போடுறீங்க, அந்த ஒரு நெற்கதிரில் ஆயிரக்கணக்கான நெல்லுங்க. 2021 எனக்கும் என் துணிக்கும் திருமணம் ஆச்சு. நாங்கள் 2 பேராக தான் வீட்டில் தூங்குறோமா இல்லையா? இல்லையே. பாரு, எங்களுக்கு 2 மகன்கள் ஆண்டவர் கொடுத்து, மகன்களோடு நானும் எங்கள் ஒய்ஃபும் எங்கள் மனைவியும் சேர்ந்து தூங்குறோம் குடும்பத்தோடு. இதுதான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். இது உயிருள்ள தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். ஒரு விக்கிரகத்தால் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. சித்திரை படங்களெல்லாம் வச்சு மாலெல்லாம் போட்டுனுக்கிறோமே, இதால் நமக்கு எந்த பயனும் கிடைக்காது, எந்த பிரயோஜனமும் இல்லை. மலைகளையும் குன்றுகளையும் படைத்தவரையே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பார்ந்த சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நினச்சி பாருங்கள். காலையில் மட்டும் எனக்கு உப்புமா வேணும், உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி சாம்பார் இருந்தால் நல்லாயிருக்கும், உளுத்த வடை இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறியே. மறாத நாள் காலையில் நேற்று தான் உப்புமா சாப்பிட்டேன், இன்றைக்கி எனக்கு பொங்கல் வேணுன்றியே. இதுக்கெல்லாம் யோசனை இருக்குது, புத்தி ஞானம் இருக்குது.
உளுத்த வடை வேணுன்றியே, சட்னி சாம்பார் வேணுன்றியே, கிச்சடி வேணுன்ற, மதியானம் ஆனாக்கா முருங்கைக்காய் குழம்பு, நல்லா நல்லா சுட சுட ராகி பால், நல்லா ரைஸ் இருந்தாக்கா, தொட்டுக்கிறதுக்கு ஒரு பிளேட் வீல் கவாப் இருந்தாக்கா, சாப்பிட்றதுக்கெல்லாம் புத்தி நல்லா இருக்குது, யோசிக்கிறதுக்கெல்லாம் இருக்குது, நல்லா வயிற்றை நிரப்பிக்கணும், நாக்குக்கு ருசியாக சாப்பிட்ணும், நல்லா டாம்பிகமாக இருக்கணும், ஹைட்டு வெயிட்டெல்லாம் சக்கத்தாக இருக்கணும்லாம் நீ நினைக்கிறிய. ஆனால் நான் வணங்குற தெய்வம் உண்மையா? நான் வணங்குற தெய்வம் பேசுகிறதா? நான் வணங்குற தெய்வம் பார்க்குறதா? நான் போய் பேசினானாக்கா காது கொடுத்து கேட்குமா? இந்த பூமியை உருவாக்குமா? இந்த வானத்தை உருவாக்குச்சா? இல்லை மலைகள் குன்றுகளெல்லாம் படைச்சிச்சா, உருவாக்குச்சா என்று நினைத்து பார்ப்பதற்கு நம்முடைய சிந்தனைகள் யோசனைகள் எங்கே? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நண்பார்ந்த சகோதரனே சகோதரியே. 4வது நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களையும் படைத்தவரையே தொழுது கொள்ளுங்கள். அந்த காலத்தில் சூரியன்னாக்கா அப்பான்னு பேர் வச்சாங்க. அப்பான்னு ஒருத்தர் இருந்தாக்கா அப்போ யார் இருக்கணும்? அம்மான்னு இருக்கணும். புருஷன் ஒருத்தர் இருந்தாக்கா மனைவின்னு இருக்கணும். மனைவி சந்திரன் பேர் வச்சிட்டாங்க. அந்த கணவன் மனைவி அந்த வானத்தில் இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கணும். நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து பிள்ளைகள்னு வச்சுட்டாங்க. அதனால் சாயங்காலம் ஆன உடனே அந்த சந்திர பகவானை பார்த்து வணங்கணுன்னுவாங்க. காலையில் ஆனவுடனே அந்த சூரிய பகவானை பார்த்து வணங்கணுன்னுவாங்க. அந்த நட்சத்திரங்களெல்லாம் பார்த்து வணங்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ஒரு சில ஜனங்க மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரையே தொழுது கொள்ளுங்கள். மலைகளையும் குன்றுகளையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் படைத்தவரையே தொழுது கொள்ளுங்கள். எத்தனை பாக்கி! எவ்வளோ வல்லமையான தெய்வம்! அப்படியாப்பட்ட வல்லமையான தெய்வம் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம எதை குறிச்சா பயப்படக்கூடாது. 5வது நாளில் பறவைகள் மச்சங்களெல்லாம் படைத்தார். இந்த மீன் டேஸ்ட்டாக இருக்குது, பாம்ப்ளெட் ஃபிஷ் தான் எனக்கு பிடிக்கும், பாங்கடா தான் எனக்கு பிடிக்கும்னாலாம் சொல்கிறேன். அது முன்னால் என்னால் படைக்க முடியுமா? ஒரு சமுத்திரத்தை உருவாக்க முடியுமா உங்களால்? அவ்வளோ பெரிய சமுத்திரத்தினுடைய ஆழத்தை கூட இது வரைக்கும் எவனும் கண்டுபிடிக்க முடியல. அது ஆயிரக்கணக்கான அடி போதான். இன்றைக்கி அந்த சமுத்திரத்தை ஒரு விக்கிரகத்தால் உருவாக்க முடியுமா? உங்களால் என்னால் படைக்க முடியுமா? அந்த சமுத்திரத்தை உருவாக்கணும் தான் உயிருள்ள தெய்வம். அவரை வணங்கணும். அவரை நீ வணங்கும் பொழுது தான் உன் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ சஞ்சலங்கள் இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக யாருன்னா எழும்பி மாய மந்திரம் செய்திருந்தாலும் சரி, சூனியம் செய்திருந்தாலும் சரி, மந்திர கட்டுங்களை செய்து உன்னை சாவடிக்க நினைச்சா கூட சரி, அது உன்னை அணுகாது. உனக்கு விரோதமாக யார் செய்தாங்களோ அது அவங்களுக்கு திரும்பி போயிடும். ஏன்னா நீங்களும் நானும் வணங்குற தெய்வம் அவ்வளோ உயிருள்ள தெய்வம். இன்றைக்கி மந்திரவாதி கூட இன்றைக்கி அந்த உயிருள்ள தெய்வத்தை நம்ப மாட்டான்றான். அந்த விக்கிரகம் முன்னாடி வச்சு தான் பூஜை பண்ணி நம்மளுக்கு மந்திரம் பண்ணி கொடுக்குறான். குட்டி சைத்தான்களை வச்சு மந்திரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, சூனியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, மாந்திரிகத்தை செய்து குடும்பத்தில் சாபத்தை வரி வச்சுக்கிறவங்க அந்த உலகத்தில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உண்டு. 6வது நாளில் மனிதர்களையும் மிருகங்களையும் படைச்சாராமே. இந்த கறி டேஸ்ட் ஆகுது, அந்த கறி டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஆண்டவரை படைக்காமல் இருந்தாக்கா உங்களால் என்னால் சாப்பிட முடியுமா? தானா மிருகங்களை படைச்சாராம், மனுஷனை படைச்சாராம். அதுவும் மனுஷனுக்கு தான் சொந்த சாயலை கொடுத்து படைச்சிருக்கிறார். அது இன்னொரு டாப்பிக்கில் நான் பேசுகிறேன். அதே போல் 7வது நாள் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? ஓய்ந்து இருந்திருக்கிறார். அந்த ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற தெய்வத்தை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும். ஒரு உண்மையுள்ள ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு ஒரு உண்மையுள்ள திருச்சபையில் நீங்கள் அங்கமாகி அவர் எழுதி கொடுத்த பரிசுத்த 10 கட்டளைக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படைஞ்சு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் விசுவாசம் வச்சு அவர் எழுதி கொடுத்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நீங்களும் நானும் நம்பி இந்த பூமியில் வாழும் பொழுது தான் அவர் 2வது முறை வரும்பொழுது அவருடைய முகத்தை நாம் பார்ப்போம். மரித்தாலும் உயிரோடு எழுந்து மறுரூபமாகிய பரலோக ராஜ்யத்திற்கு 1000 வருடம் நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தில் மறுபடியும் 3வது முறை வரும்பொழுது தெய்வ தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு இயேசு கிறிஸ்துவோடு ஒரு புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் உருவாக்க போகிறாரு. இந்த புதிய வானம் புதிய பூமியில் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. என் கணவன் என்னை துரோகம் செய்துவிட்டு என்னை விட்டு ஓடிவிட்டானே, என் மனைவி என்னை விட்டு போய்விட்டாலே, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளெல்லாம் என்னை கைவிட்டது, எனக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்தார்களே என்று அழுவும் குரல் கூக்குரல் அங்கே கேட்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட புதிய வானம் புதிய பூமியில் 100 வருடம் அல்ல,
200 வருடம் அல்ல, 300 வருடம் அல்ல, கோடி கோடி வருடமாய் நாம் வாழப்போகிறோம். இதை நீ கனவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். உன் கனவு இதுவாக இருக்கட்டும். என்னுடைய கனவு இதுதான். இந்த பூமியிலே நாம் எவ்வளோ நாளைக்கு வாழப்போகிறோம் என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு இருக்கிற மனிதன் நாளைக்கு இல்லை. இந்த வருடத்தில் இருப்பவர்கள் வரக்கூடிய வருடத்திலே இல்லை. மரணம் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த புதிய பூமியை நான் விட்டுவிடக்கூடாது. எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, அந்த பரலோக ராஜ்யத்தில் நுழைந்து 1000 வருடம் வாழ்ந்துவிட்டு மறுபடியும் புதிய பூமிக்கு நீங்களும் நானும் வர வேண்டுமே என்றார். அவர் சொந்த வெறினால் எழுதி கொடுத்த பரிசுத்த 10 கட்டளைகளை ஒன்று விடாமல் அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்பி அந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து அவரோடு கூட நாம் கோடி கோடி வருடமாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. கர்த்தர் தாமே கேட்ட செய்தியை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. மாரநாதா, இயேசுவே நீர் சீக்கிரமாய் வரும். அல்லேலூயா. ஆமேன். என்னுடைய நம்பர் 9986278893. மறுபடியும் சொல்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண்ணை 9986278893. இந்த செய்தியை கேட்டு பயனடையுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.